வணக்கங்க. சன்ரோட் லைன்ஸ் மூணார் போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமுங்க. மூணார் வந்திருக்கோம். மூணார் இப்போ என்ட்ரன்ஸ் ஆகிருக்கு. உடன்பேட்டை டு மூணார் ஏதோ சார்ஜ் வாங்குறாங்க. போகிற வழியில் எல்லாம் இயற்கையெல்லாம் பார்க்கலாம் இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கங்க. பாருங்க, காட்டுக்கு நடுவில் ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது பாருங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குது பாரு பார்க்குறதுங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது கருமுட்டி ஒரு ஃபால்ஸுன்ட்டு ஒரு இடம் இருக்குது பாருங்க. தண்ணி எப்படி வருது பாருங்க. எனக்கு பின்னால் பாருங்க தண்ணி வருதுங்களா? அவங்க பாருங்க. மூணார் வந்து பார்க்கக்கூடிய இடம். இனியும் காமிக்கிறேன் பாருங்க. லைன்ஸ் பாருங்க, ஒரு ஃபால்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. அது மேல இருந்து ஒழுகுது பாருங்க. ஜூம் பண்ணி காமிங்க. எப்படி இருக்குது அந்த ஃபால்ஸ்? எங்கிருந்து எங்கே வருது பாருங்க. மலை உச்சியிலிருந்து ஒழுகுது. இவ்வளோ சூப்பராக இருக்குது. காட்டுக்கு நடுவில் இருக்க மாட்டேங்குது ஃபால்ஸ். சூப்பராக இருக்குங்க. எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய இடம். வாங்க மூணாருக்கு வாங்க. வணக்கங்க. சன்ரோட் லைன்ஸுங்க. இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. மத்தியானம் சாப்பிட்லான்னு நிறுத்தணும். வாங்க சாப்பிட்லாங்க. பிரியாணி, வெஜ் பிரியாணி. இந்த இடம் அவ்வளோ ஜில்னஸ் மூணாரில் அருமையாக இருக்குது. வணக்கங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் அடிச்சுக்கோ முடியாது. நல்ல ஜில்னஸ்ஸு. அப்படியே இயற்கை காட்சி. அப்படியே பா ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்ன டென்ஷன் இருந்தாலும் வந்து ஒரு நாள் இருந்துட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, எல்லாமே போயிடும். வணக்கங்க. சன்ரோட் லைன்ஸ் பாருங்கள். ஒரு எஸ்டேட் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். தாளனார் எஸ்டேட்னு ஒரு அதோட டீ ஃபேக்ட்ரி பாருங்க. தெரியுதுங்களா? தாளனார் டீயோட ஃபேக்ட்ரி. அது எங்கே இருக்குது பாருங்க.
இங்கேருந்து ஜூம் பண்ணி எடுத்தோம். அந்த எஸ்டேட்டுக்கு உண்டான இதெல்லாம் பாருங்கள், அந்த எஸ்டேட்டோட சன்ரோல் லைன்ஸ் ஜம்முன்னு வெக்கெட் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். இருங்கப்பா ஏதாவது காமிச்சு தரேங்க, நாங்கள் பார்க்குற இடத்துல நம்ம காமிச்சு தரோம். வணக்கங்க, சன்ரோல் லைன்ஸ் மூணாரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம். சவுத் இந்தியன் ஃபுட்டு நல்லாயிருக்கும். சன்ரோல் லைன்ஸ் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா பக்கம் முளைச்சிருக்குங்க. இது பாருங்க, கசக்கி இதை கசக்கி மோந்து பார்த்தீங்கன்னு வைங்க, எலும்பிச்சம்பழம் மனம், எலும்பிச்சம்பழத்தை அப்படி மனம், நல்ல மனம், மருத்துவ குணமாக இருக்குது. இந்த புல் பாரு ஃபுல்லாக முளைச்சிருக்குங்க. இப்போதான் பிடுங்கிட்டு வந்தேன். வந்தீங்கன்னா இந்த புல்லை பிடிங்கி மோந்து பார்க்கணும். நீங்கள் எலும்பிச்சம்பழத்தோட மனம் அப்படியே அடிக்கும், நல்லா இருக்குங்க. மூணாரில் குகை ஒன்று காமிக்கிறேங்க பாருங்க, அந்த குகை ஒன்று இதான் குகைங்க, உள்ள போதும். செமையான குகை, உள்ளே போகுது. போனால் குணா கேவ் பார்க்கலாங்க. இங்கே மூணார் வந்தீங்கன்னா ராக் கேவ், இது ஒரு குகை. இங்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். மூணார் வந்தீங்கன்னா இந்த கர்கேவ்
மூணாறில். மூணாறில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வருது பாருங்க, நேச்சுரலாக இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. சாமி பாருங்க, ஜூம் பண்ணி காமிச்சு. பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்க. பின்னால் தான் வருது, தெரியுதுங்களா? எனக்கு பின்னால் தான் வருது. வணக்கங்க, ரமேஷ். இப்போது மூணாறில் ஒரு ஆயுர்வேத இதுக்கு வந்திருக்கோம். என் பேர் ரவி. ரவி சார் எங்கள் கூட இருக்கார். அவர் வந்து இதெல்லாம் காமிச்சு தரேன் அப்படிங்கிற 450 ஏக்கராமா 2 ஏக்கர்ஸில் அந்த மூலிகை இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மூலிகை சொல்லுவார், நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். பட்டை வந்து பட்டை பிரியாணி இலையும் நம்ம பட்டை ரெண்டும் ஒன்று தான். இது வந்து ஜாதிக்காய் மரம். ஜாதிக்காய் தெரியல? ஜாதிக்காய் உள்ள ஒரு பூ இருக்கு, அந்த ரெட் கலர் அதிபத்திரி. ஓ, அந்த பூ உள்ள ஒரு அது காய் உள்ள ஜாதிக்காய், வெளிய பூ ஜாதிபத்திரி. ஜாதிக்காய் ஜாதிபத்திரி ரெண்டும் எல்லாமே யூஸ் ஆகும். லேசாக மறந்து பாருங்களேன். நம்ம தலைவலி வருது, தலைவலி, நம்ம மூக்கடப்பு, சளி, தொண்டை வெளியில் வருது இல்லை, இந்திர துளசிங்களா அது? பரவாயில்ல. மிளகு தெரியல? மிளகு ஆமாங்க. மிளகு இதில் வச்சுருக்கீங்க. மிளகு இப்படி வரும், இந்த மாதிரி வருங்க. மரத்தில் வரும். கொடி கொடி கொடி. ஓகே ஓகே. கொடியில் விட்டுருவாங்க. அந்த கொடி தான் மிளகு. இது என்ன சார்? அது நம்ம வசம்பு. வசம்பா? வசம்பு செடி அது? அதுதான் வசம்பு. உள்ள காய் இருக்கும், இஞ்சி மாதிரி இருக்கும் அடியில். அதை காய வைக்கணும். இது பாருங்க, இதுதான் பிரம்மி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன். கேட்டிங்களா? இதா? டெய்லி ஃபார் 1 டேப்லெட்டு 4 months மட்டும் எடுத்தால் போதும். ஓ, நம்ம மெமரி பவர், ஐசைட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் லெவல் ஜாஸ்தி, ஐக்யூ ஜாஸ்தியாக. வாதம் இருக்குல்ல, வாதம், பக்கவாதம் அண்ட் வெரிகோஸ் வெயின், மைக்ரேன், ஸ்ட்ரோக், அட்டாக்லாம் நமக்கு வரவே செய்யாது லைஃப்பில். இதுதான் அஸ்வகந்தா, தெரியல? அஸ்வகந்தா குக்கிங் ஆஃப் ஆயுர்வேதா. அதாவது நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் வந்து தைராய்டு, சுகர் அண்ட் கேன்சர் வரக்கூடாது. இதான் சொல்லுவாங்க. அப்படிங்களா? சிம்பிளாக சொல்லுவாங்க. மெதுவாக வரும் இல்லைங்களா? நம்ம நரம்பு சம்மந்தமான நோய், மூளை சம்மந்தமான நோய், நமக்கு ரத்த ஓட்டத்துக்கு வந்து நம்ம பிரம்மி சாப்பிடணும். இது வந்து ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, இம்யூனிட்டி பவர், போன் டென்சிட்டி ஜாஸ்தியாக. இப்போ இருக்கிறத உங்களுக்கு வந்து 100 MGனா அது 20 MG ஆகுது. அது நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தேங்க. இங்கே சாக்லேட் தயாரிக்கிறதுக்காக காய்ப்பாங்க பாருங்க. ஃபைபர் காய்ப்பாங்க. சன்ரோல் லைன்ஸ் மூணாறுலாம் சுற்றி பார்த்தாச்சுங்க. எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் உடல்பேட்டை கிளம்பிகிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கிறோம். வரும்போது ரீபிள் டீ, அந்த டீ வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரிபிள் டீ ஃபேக்ட்ரி பாருங்க, ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிட்டு கிளம்புறோமுங்க.
இந்த 3ஆவது ட்ரிப்பு முடிஞ்சதுங்க. இப்போ கிளம்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்குறோம். இங்கே எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர் போனால் உடுமலைப்பேட்டை வந்துடும். இந்த ட்ரிப்பில் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, அனுபவமாக இருந்தது. ஹில்ஸு, நல்ல வியூஸு, கொஞ்சம் மன அமைதி கிடச்சிதுங்க. நீங்களும் வந்து எல்லா குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து மனம் இருக்குமோ இதுவும் கொஞ்சம் இது கிடைக்கும், உங்களுக்கு சாந்தம் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். 3ஆவது ரிட்டர்ன் வரும்போதுங்க ஒரு யானையும் ஒரு யானைக்குட்டியும் பார்த்தேங்க. அது பாருங்கள், பின்னால் பாருங்கள், அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள்.